அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மற்ற மதங்களிலிருந்து வேறுபட்டு ஒரு தனித்துவமான மார்க்கமாக இருப்பதை பார்க்கிறோம். மற்ற மதங்களிலே சொல்லப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை பார்த்தால் அதனுடைய கோட்பாடுகள் அனைத்தும் 90க்கும் அதிகமான சதவீதம் கடவுளை பற்றி தான் பேசியிருப்பார்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியோ, அவருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பற்றியோ, அல்லது தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பற்றியோ, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பற்றியோ, சக சமுதாய மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பற்றியோ, அல்லது மற்ற ஏதேனும் மனித வாழ்வில் சந்திக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசி இருக்குமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கம் அப்படி அல்ல. எப்படி அல்லாஹ் தன்னை பற்றி திருமறை குர்ஆனிலே பேசுகிறானோ அதற்கு சரிபாதியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும், இன்னும் அவன் வாழ்நாளில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பெரும்பாலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்று கேட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தை மிக சுருக்கமாக புரிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது கூட அவர்களுடைய எளிமையை பேசுகிற நாம், அவர்கள் சொன்ன கடவுள் கொள்கையை பேசுகிற நாம், அவர்கள் சொன்ன சகோதரத்துவத்தை பேசுகிற நாம், அவர்கள் சொன்ன திருமணத்தை பேசுகிற நாம், அவர்கள் சொன்ன ஆட்சிகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படியான ஒரு ஆட்சி முறைகளை செலுத்த சொல்கிறான் என்பதை பற்றி அதிகமாக நாம் பேசுவதில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முன்மாதிரி என்று சொன்னால் வெறுமனே தொழுகைக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி அல்ல, வெறுமனே நோன்புக்கு மட்டும் முன்மாதிரி அல்ல, வெறுமனே ஹஜ் செய்வது எப்படி, உம்ரா செய்வது எப்படி, அல்லாஹ்வை வணங்குவது எப்படி என்று இதற்கு மட்டும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக அனுப்பப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் செய்த எல்லாவற்றிலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை, ஒரு நிர்வாகத்தை, ஒரு கட்டமைப்பை நடத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசாங்கத்தை கட்டமைத்தார்கள். அந்த அரசாங்கமும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சேர வேண்டிய ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறார். பெரும்பாலும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசாங்கம் குறித்தோ, ஆட்சி குறித்தோ, அவர்கள் மக்களிடத்திலே நடந்து கொண்ட விதம் குறித்தோ, அவர்கள் மக்களை கட்டியமைப்பு குறித்தோ அதிகமாக நாம் பேசுவதில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே மிகப்பெரிய முன்மாதிரியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். இஸ்லாமிய சமுதாயத்தை விடுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த 10 ஆண்டு கால ஆட்சியை, அவர்கள் மக்களோடு நடந்து கொண்ட அந்த நேர்மையை, அந்த ஒழுக்கத்தை, அவர்கள் சொன்ன ஆன்மீகத்தை பாராட்டி ஏராளமான இஸ்லாத்தை விட்டு வெளியே பார்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் அதிகமாக அறிந்திருப்போம். மைக்கேல் ஹெச்கார் அதிகமான உரைகளிலே சொல்லப்பட்டது. அவர் ஒரு 100 பேரை உலகத்திலே மிகப்பெரிய புரட்சியாளர்கள் யார் செய்தார்கள், புரட்சியை நோக்கி யார் அழைத்தார்கள் என்று சொல்லி ஒரு 100 பேரை அவர் ஒரு பட்டியல் போடுகிறார். அந்த 100 பேர்ல அந்த பட்டியல் இதுவரைக்கும் உலகத்தில் தோன்றிய தலைவர்கள், ஆட்சியாளர்கள், இதுவரைக்கும் உலகிலே தோன்ற புரட்சியாளர்கள் என்றெல்லாம் அவர் முடிவெடுத்து அந்த 100 பேரை தொகுத்து அந்த 100 பேரிலே முதல் இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்தார். முதல் இடத்தை கொடுத்து விட்டு அவர் சொன்ன அந்த செய்தி என்னன்னு கேட்டா,
நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்திருக்கிறேன். ஏன் கொடுத்திருக்கிறேன் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இருந்த உலகியல் விஷயமாக இருந்தாலும், அவர் ஆட்சி தலைவராக இருந்தாலும், ஆன்மீகத்திலாக இருந்தாலும், இரண்டு துறைகளிலும் இந்த உலகத்தில் வென்று காட்டக்கூடிய ஒரே தலைவராக முஹம்மது நபி மட்டுமே திகழ்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்து விட்டு அதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் சொல்ல வந்தவர்கள் அல்ல. ஒரு ஆட்சியை நிர்வாகித்து, ஒரு அரசாங்கத்தை நிர்வாகித்து, மக்களை அந்த ஆட்சியின்பால் வழிநடத்தி, ஆன்மீகத்தை அன்பால் பக்குவப்படுத்தி, ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை இந்த உலக மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். பெரும்பாலும் நம்ம அது குறித்து என்ன செய்ய அதிகமாக பேசப்படுவதில்லை. பொதுவாகவே இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் எல்லாம் மிக அசிங்கமான முறையிலே பேசப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அரசியல் என்று சொன்னால் ஒரு அருவருப்பான சொல்லாக, ஒரு ஊழலுக்கு பயன்படக்கூடிய சொல்லாக, ஒரு மோசடிக்கு பயன்படக்கூடிய சொல்லாக இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் ஏதோ ஒரு வகையிலே ஒரு நல்ல காரியத்தை ஒரு அரசியல்வாதி செய்யும் போது கூட என்ன சொல்லுகிறோம், அவர் ஒரு அரசியலுக்காக செய்கிறார், அவர் வேறு நோக்கத்துக்காக செய்கிறார். அப்ப அரசியல் என்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தது என்று கேட்டால், மோசடிக்காக பயன்படுத்தக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஒரு கெட்டவர்கள் செய்யக்கூடிய ஒரு அடையாளமாக அரசியல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொதுவாகவே அரசியல் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம், ஒரு அரசு நிர்வாகம். ஒரு அரசு நிர்வாகம் ஏன் தர வேண்டும், ஒரு அரசு நிர்வாகத்தினுடைய வேலைகள் என்ன என்று இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு அரசாங்கம் சொன்னால் மக்களுக்கு இலவசங்களை தருவதற்கு அரசாங்கம், மக்களுக்கு வேறு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம், மக்களுக்கு பொருளாதாரத்தை தருவதற்காக அரசாங்கம். ஒரு அரசினுடைய மிக முக்கியமான வேலை என்ன என்று கேட்டால், நான் சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரத்தை அடுத்தவன் பிடுங்கிவிடக் கூடாது, நான் இருக்கிற இடத்தை அடுத்தவன் அபகரித்து விடக்கூடாது, நான் எதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறேனோ அது பிற மக்களிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அரசாங்கம் உருவாக்கப்படுகிறது. வெறுமனே பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக அல்ல. ஏனென்று கேட்டால், ஒரு நாட்டிலே பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஏழ்மை நிலையிலே இருப்பவர்கள் இருப்பார்கள், பொருளாதாரத்திலே தன்னிறைவு உடைத்தவர்கள் இருப்பார்கள், அதிகாரத்திலே குறைந்த மக்கள் இருப்பார்கள், அதிகாரத்திலே அதிகமுள்ள மக்கள் இருப்பார்கள். இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த ஏழை மக்களுடைய செல்வம் பாதுகாக்கப்படணும், அவர்கள் இடம் பாதுகாக்கப்படணும். அதிகாரம் உள்ள மக்கள் அதிகாரம் இல்லாத மக்களை அடிமைப்படுத்தி விடக்கூடாது, அவர்களை நசுக்கி விடக்கூடாது, அவர்கள் உரிமைகளை படித்து விடக்கூடாது. அப்படி அதிகாரம் உள்ள மக்கள் நசுக்கி விடக்கூடிய நேரத்தில் ஒரு அரசாங்கம் அதற்காக துணை நிற்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை பெற்று தருவதற்காகத்தான் இன்றைக்கு அரசாங்கம் உருவாக்கப்படுகிறது. வெறுமனே பொருளாதாரத்தை இலவசங்கள் என்ற பெயரிலே தருவதற்கு அல்ல. பாதிக்கப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை, பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது, அவருடைய பொருளாதாரம் பறிக்கப்படும் பொழுது, அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது, இதோ அவர்களுக்கான அந்த உரிமையை, அவர்களுக்கான பாதுகாப்பை, அவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்காகத்தான் இன்றைக்கு அரசாங்கம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துகிறார்களா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு அரசாங்கத்தை கட்டமைத்தார்கள். உலகத்திற்கே முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசாங்கத்தை, ஒரு ஆட்சியை ஒரு கட்டமைத்து சென்றார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு மனித சமுதாயத்தின் ஒவ்வொரு அரசாங்கமும் போடக்கூடிய மிக முக்கியமான ஒரு திட்டம் என்ன என்று கேட்டால், மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற திட்டங்களை போடுகிறார்கள். மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வறுமையினால் பாதிக்கப்படுகிறார்கள், உணவில்லாமல் செத்து மடிகிறார்கள். எனவே உணவில்லாத மக்களை, அவர்களை ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சட்டங்களை ஒவ்வொரு நாட்டிலும் இயக்கப்படுகிறது. ஆனா இன்றைக்கு வறுமை குறைந்திருக்கிறதா? இன்றைக்கு உணவில்லாமல் இன்றைக்கு உலகத்தில் எந்த மனிதனும் பசியால் சாகவில்லை என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவுக்கு இல்லாமல் செத்து மடிகிறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியமைத்த, அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த சமுதாயத்தை எப்படிப்பட்ட தன்னிறைவு சமுதாயமாக மாற்றினார்கள் என்பதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி ஏறுகிற அந்த சூழலிலே அந்த சமுதாயத்திலே வறுமை மிக மோசமான முறையிலே இருந்தது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், உஹது போரிலே முஸாப் இப்னு உமைர் என்கிற நபித்தோழர் கொல்லப்பட்டு கிடக்கிறார். கொல்லப்பட்டு கிடக்கிற அந்த மனிதருக்கு ஒரு கஃன் வாங்குவதற்கு கூட அந்த சமுதாயத்திலே பணம் இல்லை. அந்த சமுதாயம் வசதி நிறைந்த சமுதாயம் இல்லை. அவ்வளவு ஏழ்மை நிறைந்த சூழலிலே அந்த அரசாங்கம் நின்று கொண்டிருந்தது. ஒரு காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் அந்த ஜனாசா குறித்து ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், இவர் கடனாளியாக இருக்கிறாரா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் கடனாளி என்று சொன்னால் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு விடுவார்கள். ஏனென்று கேட்டால், அந்த அளவுக்கு மிக ஏழ்மை நிலை சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஆட்சி ஒரு கட்டத்திலே அந்த சமுதாயத்தை எவ்வளவு பொருளாதாரத்தை தன்னிறைவாக மாற்றியது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அந்த மக்களை ஜக்காத் என்கிற அந்த பொருளாதாரத்தின் மூலமாக வசதி படைத்த மக்களிடமிருந்து அந்த பொருளாதாரத்தை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே பொருளாதாரத்தை வாங்கி ஏழை மக்கள் வாங்குவதற்காக ஆள் இல்லை என்கிற சொல்லுகிற அளவுக்கு பொருளாதாரத்தை தன்னிறைவாக அந்த மக்கள் மத்தியிலே மாற்றினார்கள். எப்படிப்பட்ட அரச 10 ஆண்டுகள்லங்க இன்றைக்கு இந்த வறுமையை ஒழிப்பதற்காக எத்தனையோ ஆண்டுகள் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகள் கூட வறுமையை ஒழிக்கப்படவில்லை. வறுமையை ஒழிக்கப்படுவதற்காக எத்தனையோ சட்டங்களை போடுகிறார்கள். வறுமையை ஒழிப்பதற்காக எத்தனையோ அமைப்புகளை உருவாக்கி, மனிதநேய அமைப்பை உருவாக்கி, எத்தனையோ அமைப்பின் மூலமாக, தொண்டு நிறுவனங்களின் மூலமாக மனித சமுதாயத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகள் முன்பாக தான் ஆட்சி செய்த எல்லா மக்களையும் வறுமையிலிருந்து மீட்டெடுத்து அந்த பொருளாதாரத்தை தன்னிறைவு நிறைந்த ஒரு சமுதாயமாக ரசூலுல்லாஹ் மாற்றி காட்டினார்கள். மாற்றி காட்டியது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த சமுதாயத்திலே செய்த புரட்சி என்ன தெரியுமா? ஒரு கட்டத்திலே அந்த ஜனாசா வந்தால் அந்த ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியாக இருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னால் அந்த அரசாங்கம், அவர் அந்த குடிமகன் எவ்வளவு கடன் பட்டு இருக்கிறாரோ அந்த கடனை அரசாங்கமே அடைக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் மாற்றி காட்டினார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை நாடுகளை பார்க்கிறோம். எந்த நாட்டிலாவது தன் நாட்டிலே வாங்கி இருக்கிற குடிமகன் ஒரு கடனாளியாக இருந்து விட்டால் அவன் மரணித்த பிறகு போது கூட அவன் யாரெல்லாம் கடன் பட்டு இருக்கிறானோ அரசாங்கம் நடத்துகிற நாங்கள் அந்த கடன் எங்களிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உலக வரலாற்றிலே எந்த நாட்டிலாவது இப்படியான ஒரு சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய எந்த அரசாங்கத்தையாவது காட்ட முடியுமா? கடனை அடைப்பதை விட்டு விடுவோம். நாம் இருக்கிற இந்த இந்தியா நாட்டில் கூட நாம் கடனாளியாக இருக்கவில்லை. ஆனால் நம்மை காரணம் காட்டி நம்முடைய அரசாங்கம் நம்மை ஒவ்வொருவர் மீதும் கடனாளியாக மாற்றி இருக்கிறார்கள். நாம் தனிநபராக 110 கோடி மக்கள் இருந்தால் ஒவ்வொரு மனிதன் மீதும் இவ்வளவு ரூபாய் கடனாளியாக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர் மீதும் கடனாளியாக மாற்றி இருக்கிறார்கள். என்ன அரசாங்கம் பாருங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அரசாங்கத்தை பாருங்க, அவர்கள் செய்த அரசியலை பாருங்கள், அவர்கள் அந்த சமுதாய மக்களிடத்தில் கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தத்தை பாருங்கள். அந்த சீர்திருத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதன் கூட கடனாளியாக மரணித்து விடக்கூடாது. ஒருவேளை அவர் கடனாளியாக மரணித்தால் அந்த கடனை சம்பந்தப்பட்ட அரசாங்கங்கள் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு எப்படி அந்த அரசாங்கத்தை கட்டமைக்கிறார்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்சி மக்களிடத்தில் இருந்த நேர்மை,
இன்னைக்கு பார்க்கிறோம், எந்த அரசியல்வாதிகள் நாங்களுக்கு மக்களுக்கு பணியாற்ற வருகிறோம், மக்களுக்கு சேவை செய்ய வருகிறோம், எங்கள் பொருளாதாரத்தை கொண்டு மக்களுடைய வாழ்வை உயர்த்த வருகிறோம் என்று எந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றைக்கு களத்திலே வருகிறார்களோ, மிகப்பெரிய ஊழல் நிறைந்தவராக, தனக்கு சொத்து சேர்ப்பவராக, தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்ப்பவராக, மக்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் சுரண்டி பிடிப்பவராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். பேசுவார்கள், மேடைக்கு மேடைக்கு முழங்குவார்கள், நாங்கள் எந்த ஊழலும் இல்லை, எந்த பொருளாதாரம் இல்லை, எந்த பொருளாதாரமும் எங்கள் வாரிசுக்காக நாங்கள் சேர்க்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த நேர்மை, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆட்சி முறையை சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவ்வளவு பெரிய இந்தியா போன்ற மிகப்பெரிய நிலப்பரப்பை தான் ஆட்சி செய்திருந்தாலும், ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஜக்காத் என்ற போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே இருந்தாலும், தான் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளில் எந்த 3 நாளும் வயிறார உண்ணாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். பொது சொத்தின் மீது அவ்வளவு மிக நேர்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லுகிறார்கள், நான் மரணித்த பிறகு எனக்கு இருக்கிற எந்த சொத்துக்களையும் என்னுடைய குடும்பத்தாராகிய நீங்கள் அதை பயன்படுத்தி விடக்கூடாது, அது உங்கள் மீது தடை செய்கிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்தில் அப்படியான அரசியல்வாதியை காட்டிவிட முடியுமா? நான் மக்களுக்கு பணி செய்கிறேன், தொண்டாற்றுகிறேன், நான் சேர்த்திருக்கிற என்னுடைய செல்வங்கள் அனைத்தும் என்னுடைய மரணத்துக்கு பிறகு அதெல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்ன ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை காட்ட முடியுமா? ஒருவேளை அந்த அரசியல் தலைவருக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்த நிலையும் கூட தான் வாழுகிற காலத்திலே நாம் எப்போது மரணிப்போம் என்று தெரியாத நேரத்தில் கூட அந்த சொத்துக்கள் நான் மரணித்து விட்டால் மக்களிடமிருந்து பெற்ற அந்த முழு பொருளாதாரத்தையும் மக்களுக்காகவே கொடுத்து விடுகிறேன் என்று பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எப்படியான நேர்மை நிறைந்த ஆட்சியை சிந்திச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம், இந்த அரசியல் ஆட்சி, மக்களிடம் பொறுப்பு, மக்களிடம் நிர்வாகம் என்கிற பெயரிலே தன்னுடைய அரசியலை, தன்னுடைய இருப்பை காட்டியதற்காக சாதாரணமாக ஒரு தெருவிலே ஒரு கவுன்சிலர் என்கிற பதவியை பெறுவதற்காக பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கோடிக்கணக்கில் செலவழித்து மக்களுக்கு நன்மை செய்யவா, மக்களை பொருளாதாரத்திலிருந்து உயர்த்தவா, மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றவா? அப்ப அரசியல் என்ற போர்வையிலே இது மாதிரி மக்கள் வந்து பெறக்கூடிய அந்த பணத்தை இப்படியான சுரண்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலம் அந்த சமுதாய மக்களிடத்திலே ஒரு ஆட்சி நடத்தினார்கள். பொருளாதாரத்தை ஜக்காத் என்கிற பெயரிலே மக்களிடத்திலே, செல்வந்தரிடத்திலே வசூலித்தார்கள். வசூலித்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு தடவை ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடும் போது கூட இது ஜக்காத்தின் பொருளாதாரமாக இருந்தால் சாப்பிட்டிருப்பேன் என்று ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு அற்பமான நம்முடைய பார்வையிலே மதிப்பிழந்த ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட போது கூட அது மக்கள் தந்த ஜக்காத்துடைய பணமாக இருக்குமோ என்று அஞ்சி பயந்த நடந்த ஆட்சியாளர் பார்க்க முடியுமா? அதே போல பார்க்கிறோம், இன்றைக்கு அரசியல் என்கிற பெயரில் எத்தனையோ கொள்கைகள். எங்கள் அரசியல் கட்சிக்கு வந்தால் எங்கள் அரசியல் கட்சியின் கொள்கை என்ன தெரியுமா? சமூக நீதியை நிலைநாட்டுவோம், தீண்டாமை அகற்றுவோம், மனிதர்களுக்கு மத்தியே இருக்கிற வேறுபாடுகளை எல்லாம் களைந்து விடுவோம் என்று எத்தனையோ தலைவர்கள் சமூக நீதி குறித்து, தீண்டாமை குறித்து, அல்லது மக்களிடத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு குறித்து எத்தனை விஷயங்கள் கோட்பாடு அளவிலே பேசுகிறார்கள். அதற்கான தீர்வை அந்த அதிகாரத்தை வந்த பிறகு அந்த கோட்பாட்டை, அந்த தீண்டாமையை, அந்த ஜாதி வெறியை, அந்த இனவெறியை நீக்கி எந்த தலைவரால் காட்ட முடியுமா? பேசியிருப்பார்கள்,
போராட்டம் நடத்தி இருப்பார்கள், மக்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு சென்றிருப்பார்கள். அதே போல அந்த மாதிரி கருத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு கட்டமைப்பை, ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்ட முடிந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். எந்த தீண்டாமை குறித்து பன்னெடுங்காலமாக அந்த தீண்டாமை என்கிற நோயிலிருந்து இன்னும் இந்த சமுதாயம் விடுபடாமல் தீண்டாமை தீண்டாமை என்று சொல்லி பல ஆண்டு காலம் தீண்டாமை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறதோ, இந்த நூற்றாண்டல்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீண்டாமை என்கிற தீமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து காட்டினார்கள். இன்றைக்கு தீண்டாமை குறித்து என்னெல்லாம் தீர்வுகள் சொல்லப்பட்டுள்ளதோ, எந்த தீர்வுகளும் தீர்வுகளாக இல்லாமல் வெறும் வாய் வார்த்தைகளாக இருக்கிறதோ, அந்த தீர்வுகளை மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். எத்தனை இடங்களிலே தீண்டாமை குறித்து இன்றைக்கு ஏராளமான குற்றங்களை பார்க்கிறோம். என்னவெல்லாம் சட்டங்களை கொண்டு வந்தார்கள், என்னெல்லாம் தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற சிறு குழந்தைகள் கூட அந்த பாவத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படிக்கக்கூடிய புத்தகத்தில் கூட தீண்டாமை குறித்து எழுதினார்கள். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற காரியம். அந்த தீண்டாமை என்ன மாதிரி தீர்வு கிடைக்காதா? ஏதாவது செய்ய மாட்டோமா? சட்டங்களை போட்டு தடுத்து விட மாட்டோமா? எத்தனையோ சட்டங்களை இயக்கி இருக்கிறார்கள். எந்த சட்டத்தின் மூலமாவது இந்த தீண்டாமையை தீர்த்து விட்டோம் என்று சொல்ல முடிந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். திருமறை குர்ஆனிலே, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். உங்களை கிளைகளாக, உங்களை கோத்திரங்களாக ஆக்கியிருப்பது நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இன்றைக்கு தீண்டாமை குறித்து பேசுகிற அத்தனை தலைவர்களுக்கும் இஸ்லாம் அறைகூவல் விடுகிறது. தீண்டாமைக்கு தீர்வை சொல்லுகிறது. தீண்டாமைக்கு தீர்வு வேண்டுமா? தீண்டாமை என்று சொன்னால் நான் நிறத்தால் உயர்ந்தவன், நான் பொருளாதாரத்தால் உயர்ந்தவன், நான் இனத்தால் உயர்ந்தவன், நான் மொழியால் உயர்ந்தவன் என்று உங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறீர்களா? இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் அத்தனை பேரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து வந்த மக்கள். நீங்கள், நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்திலிருந்து பிறக்கிற அண்ணன் தம்பிக்கும், எந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் நான் உன்னை விட மொழியால் உயர்ந்தவன், உன்னை விட நிறத்தால் உயர்ந்தவன், உன்னை விட பிறப்பால் உயர்ந்தவன், உன்னை விட இனத்தால் உயர்ந்தவன் என்று அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை நடந்த வரலாறு இருக்கிறதா? அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. உலகத்தில் பிறந்திருக்கிற நீங்கள் அத்தனை மக்களும் ஒரு தாயிலிருந்து, ஒரு தந்தையிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே எந்த நிறவெறியும் அல்ல, உங்களுக்குள்ளே எந்த மொழிவெறியும் அல்ல, உங்களுக்குள்ளே எந்த வினவெறியும் அல்ல, உங்களுக்குள்ளே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள். சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதர சகோதரிகளே. இஸ்லாம் சொல்லுகிற 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்வை இன்றைக்கு வீடு வீடாக, ரோடு ரோடாக, எந்த அரசியல் தலைவரிடத்திலாம் போய் பேசுகிறோமோ எல்லோரிடத்திலும் இந்த கருத்தை பதிவு செய்திருந்தால், இந்த தீர்வை நடைமுறைப்படுத்தி இருந்தால், இந்த தீண்டாமை என்கிற தீமை தலைவிரித்து ஆடுமா? இன்றைக்கு பேசுகிற எல்லா அரசியல் தலைவர்களையும் பார்க்கிறோம். தீண்டாமை என்கிற பெயரிலே தன்னுடைய இயக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய அமைப்பை பிற மக்களிடத்திலே சமூக நீதி என்று காட்டிக் கொள்வதற்காக இன்றைக்கு நடத்துகிற அரசியல் கட்சிகளை பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்பது சாதாரண தீர்வு அல்ல. இந்த சமுதாயம் நிம்மதி அடைவதற்கும், இந்த மனித சமுதாயம் அமைதி அடைவதற்கும், இந்த மனித சமுதாயம் நேர்வழியிலே நிலைத்திருப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஆட்சி இருக்கிறதே, அந்த ஆட்சி சாதாரண ஆட்சி அல்ல. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும், ஒட்டுமொத்த மேலை நாடுகளுக்கும் சவால் விடக்கூடிய ஆட்சி, முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சி முறையை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்ட சமுதாயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் செய்த அந்த பொருளாதார புரட்சியை, அந்த வறுமை ஒழிப்பை, அந்த தீண்டாமையை, அவர்கள் குற்றங்களை குறைப்பதாக பயன்படுத்தக்கூடிய அந்த குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக மாற முடியும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நாம் எதுவெல்லாம் பேசுகிறோமோ, அவர்கள் வணக்க வழிபாடுகள் குறித்து பேசுகிறோமோ, அவர்களுக்கு செய்ய வேண்டிய மற்ற ஏனைய வணக்கங்கள் குறித்து பேசுகிறோமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைகளை மற்ற சமுதாய மக்களுக்கு எடுத்துக்காட்டி அதை ஒவ்வொன்றும் விளக்கி அதை ஆய்வு செய்து அதுதான் மனித குலத்துக்கு தீர்வு, அதுதான் மனித குலத்துக்கு அமைதி என்று சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே குறிப்பாக முஸ்லீம் என்கிற ஒரே காரணத்துக்காக நம்மை குறிவைத்து நம்மை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்நிய சக்திகள் ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்றை தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த இஸ்லாமை அழிப்பதற்காக அல்லது இந்த இஸ்லாமை பின்பற்றுகிற முஸ்லிம்களை அவர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்காக அல்லது அவர்கள் மீது அவதூறு சொல்வதற்காக எதிரிகள் கையிலே எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஆயுதமாக சினிமா மாறி இருக்கிறது. இந்த சினிமா என்பது இன்றைக்கு வெகுஜன மக்கள் மத்தியிலே எப்படியான ஒரு சூழலை உருவாக்குகிறது என்று கேட்டால், முஸ்லீம் என்று சொன்னால் ஒரு பயங்கரவாதிகள், முஸ்லீம் என்று சொன்னால் தீவிரவாதிகள், முஸ்லீம் என்று சொன்னால் பெண்களை அடிமைப்படுத்துவர்கள் என்ற கோணத்திலே நிறைய சினிமாக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே விஸ்வரூபமாக இருக்கலாம், துப்பாக்கி போன்ற படங்களாக இருக்கலாம், சமீப மாதங்களுக்கு முன்பாக கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற அந்த சினிமா மூலமாக இஸ்லாமிய பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை நடத்துகிறது என்கிற போர்வையிலே தொடர்ச்சியாக இது இந்த நாட்டிலே நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் தான் சமீபத்திலே வெளியான ஒரு திரைப்படத்தின் மூலமாக காஷ்மீரிலே வாழக்கூடிய அந்த மக்களை, அவர்கள் அந்த மண்ணுக்காக போராடக்கூடிய அந்த போராட்ட உரிமை எல்லாம் ஒரு பயங்கரவாத செயலோடு தொடர்புபடுத்தி அதில் இஸ்லாமையும் தொடர்புபடுத்தி, பார்த்தீர்களா முஸ்லீம் என்று சொன்னால் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இப்படி இந்திய ராணுவத்தையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தீவிரவாதிகளாக மாறுகிறார்கள் என்கிற ஒரு நச்சு கருத்தை தொடர்ச்சியாக சினிமா மூலமாக விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்க்கிற நாம் இது போன்ற சினிமா இனி தொடர்ச்சியாக வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய எதிர்வினைவுகள் கடுமையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அமைப்பு 2 கண்டன அறிக்கை விட்டு ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அதற்கு போதாது. அது அரசாங்கத்துக்கு வழியை தரக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வழியை தரக்கூடிய, அல்லது அதனுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவிலே இருக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்து சினிமா எடுக்க வரக்கூடியவர்கள் பயப்படுவார்கள். இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கருத்து வைக்கக்கூடாது, தொப்பி போட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கழுத்தை வெட்டினால் இதற்கு எதிராக மிகப்பெரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும், இதற்கு எதிராக கண்டிப்பாக ஒரு பெரிய பொருளாதாரத்தை இழப்பை சந்திக்க வேண்டி வரும் என்று அந்த மக்கள் புரியும் பொழுதுதான் அந்த மாதிரி சினிமாக்கள் எடுப்பதிலிருந்து கொஞ்சமாவது ஒரு உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்படக்கூடிய அளவிலே இருக்கும்.
எனவே இது போன்ற சினிமாக்கள், நம்ம இந்த சினிமாவை ஒரு காலந்தாழ்த்தி ஒரு அறிக்கையாக, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களிலாவது முஸ்லிம்களாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் குறிப்பாக விழிப்புணர்வோடு இருந்து நமக்கு எதிராக எப்படி அந்நிய சக்திகள் எல்லாம் செயல்படுகிறார்கள், எப்படியாக காய் நகர்த்துகிறார்கள், எந்த மாதிரியான விஷம கருத்துக்களை வெகுஜன மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் என்பதையாவது அடிப்படையிலே புரிந்து கொண்டு அதற்கு எதிராக மிக வீரியமான முறையிலே செயல்பட வேண்டும். அந்த செயல்படுவதற்குரிய உத்திகளை குறிப்பாக தனித்தனி அமைப்புகளாக அதை செயல்படாமல் ஒட்டுமொத்தமாக கூடிய ஒரு ஆலோசனை செய்து இந்த மாதிரி விஷம கருத்துக்களுக்கு எதிராக நாம் எப்படி செயல்பட முடியும் என்பதை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும். அப்படியான எதிர்ப்பை காட்டி இஸ்லாத்தின் மீது சொல்லப்பட்ட எல்லா அவதூறுகளையும் துடைத்து எறியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு